ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். ஜோடி ஆர் யூ ரெடி சீசன் 2. என்னப்பா இது பிக் பாஸ் சீசன் 8 முடிஞ்சு ஜோடி ஆர் யூ ரெடிக்கு போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது புரியுது. ஸோ நிறைய பிக் பாஸ் ரசிகர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோடியை வந்து ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நானும் வந்து என்னடா ஜோடி ரிவ்யூ பண்ண யாருன்னே தெரியலடா, சாண்டி மாஸ்டர் மட்டும் தான் தெரிஞ்ச முகமாக இருக்கார், ஒரு ரம்பா இருக்காங்க, ஸ்ரீதேவி மேம் இருக்காங்க, மற்றபடி எனக்கு தெரிஞ்சு கண்டஸ்டண்ட்டில் யார் இருக்கான்னு பார்த்தா நம்ம ஜுஞ்சுக்கு ஜுபாலு அவங்க உள்ளே இருக்காங்க. சரி, அப்போ நமக்கு அவங்க இருக்கிற வரைக்கும் ரிவ்யூ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாரத்தில் எலிமினேட் ஆகிடுவாங்க போல தெரியுதே. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சேச்சி அன்சிதாவுடைய டாப் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஜோடி ஆர் யூ ரெடியில் டைட்டில் வின் பண்ணுறதுக்கு உகந்ததாக இருக்குமா? ஏன்னா பிக் பாஸில் தான் வந்து சேச்சி 70 நாள் தாண்டிட்டாங்க. பட் இதுலேயும் வந்து அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் படி பயங்கரமான ஒரு மூமெண்ட் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஆனால் இந்த பிக் பாஸ் ஜோடி ஆர் யூ ரெடியில் ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்ப்போம். அடுத்து இந்த ஷோவுடைய ஃபார்மெட்டு, இந்த ஷோ எப்படி போகுது, பயணம் பண்ண போகுது அப்படின்றத வச்சு நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வாக்குறுதி கொடுக்க விரும்பலை சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த மாதிரி நான் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இதுதான் சரி. அப்படி என்ன அன்சிதா வந்து பண்ணாங்க, அதில் என்ன பிக் பாஸ் வரலாற்றில் நடக்கிற மாதிரி ஜோடி ஆர் யூ ரெடியில் வரலாற்றில் ஒரு முதல் சம்பவம் நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் காரி துப்பிடுவீங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லோரும் அவங்கவுங்க ஜோடியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஜோடி இருக்கும்ல, அதை வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் மாஸ்டர்ஸ் வந்து கரெக்டாக கேட்டகரைஸ் பண்ணி எடுக்கணும். பிட்டிங் பாயிண்ட்ஸ் மாதிரி. இப்போ 60 நான் உங்களுக்கு தரேன், அதை விட கூட பிட் பண்ணி ஒருத்தன் வந்து எடுத்துட்டான் அப்படின்னா அவன் தான் வந்து சொந்தக்காரன் அந்த டான்ஸ் ஜோடிக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ரவுண்ட் வைக்கிறாங்க. அன்சிதாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன், ஜோடி ஆர் யூ இல்லை அந்தளவுக்கு வந்து இல்லை, பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லேக் ஆகிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அவங்க கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் பண்ணாங்க. ரம்பா மேம் பாராட்டினாங்க. என்னங்க நீங்கள் யாருமே எடுக்க மாட்டீங்க. அதாவது அந்த அதிர்ச்சி சம்பவம் என்ன அப்படின்னா, அன்சிதா ஆட சாண்டி அப்படின்றவங்க கூட சேர்ந்து, சாண்டி பிரபுன்னு நினைக்கிறேன் அவர் பேர், 2 பேருமே ஈக்குவலாக ஓரளவுக்கு ஆடினாங்க. பட் அன்சிதா அவரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் ஆடினாங்க. பட் இருந்தாலும் ரம்பா கிட்ட வேறு லெவலில் ஒரு அப்ரிஷியேஷன் வந்து பார்த்திங்கன்னா வாங்கினாங்க. சூப்பராக பண்ணுறீங்க. ஏன்னா யாருமே எடுக்கலைங்க. 6 மாஸ்டர் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. யாராவது பிட் பண்ணி எடுப்பாங்கன்னு பார்த்தா அன்சிதா கேட்குறாங்க, யோ 50 பைசாக்காச்சும் எடுங்க அப்படின்ற மாதிரி. எவனுமே எடுக்கலை. ரம்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏங்க அவங்க கொஞ்சம் அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டெப்பை போட்டு பண்ணுறாங்க. அவங்களுக்கான வந்து ஒரு ஆதரவு நீங்கள் கொடுத்தா என்னவா, குறைஞ்சா போயிடுவீங்க, குடியாக முழுகி போகுது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக கேட்குறாங்க. அப்படி இருந்து வந்து எடுக்கலை. அந்த 6 பேருமே எடுக்காததுனால இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முடிச்சுட்டு இருக்கிறப்ப டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா கடைசி இறுதி நிகழ்ச்சி முடியும் பொழுது கடைசியாக ஒரு 2 பேரில் இவங்க ஒரு பேரையும் இன்னொரு பேரையும் வந்து எடுத்தாங்க. சசி மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எடுத்தார். ஆளை பார்த்தா ரகுவரன் சின்ன வயசில் பார்த்த மாதிரி இருக்குது. நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக. ரகுவரன் ஒல்லியாக இருப்பார், ஒரு வெயிட்டாக இருக்கார் அப்படின்றது தான். ஸோ ரம்பா மேம் சொன்ன மாதிரி ஓகே, இவருக்கு மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வச்சு இவங்க வந்து அவங்கள வச்சு ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இன்னொன்று, இந்த பிக் பாஸ் ஷோ மாதிரியே ஜோடி ஆர் யூ ரெடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டடா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேள்வி எழுப்பியிருந்தீங்க. அதற்கு ஒரு உதாரணம் இந்த நிகழ்ச்சியில் நடந்துருச்சு. எப்படி பிக் பாஸ் நம்ம வந்து 2-3 இதை கோட் பண்ணி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பிரதீப்னு ஒரு பையன் வந்து டான்ஸ் ஆடுறான். அவனுக்கு வந்து இனிஷியலாக ஜோடிகள் அவங்களாவே வந்து எடுக்கணும். இப்போ பிரதீப் வராருன்னா அந்த பிரதீப்புக்கு யார் நீங்கள் ஜோடியாக எடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி 2 பேர் வந்து விருப்பம் தெரிவிக்கலாம். ஆனால் பிரதீப்புக்கு யாருமே விருப்பம் தெரிவிக்கல. அவங்க கூட இதுக்கு முன்னாடி பேர் பண்ண ராணிகுமாரியும் வந்து கடைசி நேரத்தில் வந்து நோ, பிரதீப் நான் வர முடியாது அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிரதீப் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு இருக்கும்போது சாந்தி மாஸ்டர் வந்து ஃபோனை போடுறாரு, ஜோடி ரெடி பண்ணுங்க அடுத்த வாரம் அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க. என்னடா அது, அவன் அங்கே கஷ்டப்பட்டு வந்தான், ரயில்வே இடத்துல படுத்தான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்ம எப்போயும் யூஸ்வலாக பண்ணுவாங்கள்ல. அந்த பையன் வந்து பாவப்பட்ட பையன் மாதிரியும், இந்த வாய்ப்பு இவனுக்கு வந்து யாரையும் வந்து மதிக்காத மாதிரி, இந்த பெண்கள்லாம் வந்து ரொம்ப கொடூரமானவர்கள், அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சித்தரித்து அவனை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி சாண்டி மாஸ்டர் வந்து பேசி அவங்க அம்மாவை அந்த ஃபோனில் பேச வச்சு, பிரதீப்போட அம்மாவை இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து அடுத்ததில் செலக்ட் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல வச்சு ஒரு பயங்கரமான கண்கட்டி வித்தை ஆடியன்ஸுக்கும் நமக்கும் செமையாக வந்து பண்ணுறானுங்க. அது பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்தது. யாரா நீங்கள் பிக் பாஸே நீங்கள் மிஞ்சிட்டீங்களடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவருக்கு புது ஜோடி வந்து அடுத்த வாரம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து சந்திரி பிரகாஷ்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க திடீர்னு குவிட் பண்ணி போயிட்டாங்க. மேபி பாண்டியன் ஸ்டோர்ஸ் அவங்க சீரியல் நடிக்கிறாங்கன்றதுனால அவங்க வந்து வெளியேறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க.
இன்னொன்று மணிகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் அவர்களுக்கு ரொம்ப ஓவராக இந்த ஒரு பார்த்துருப்பீங்க நீங்கள் சிம்பு அப்புறம் பிருத்திவிராஜ் பப்ளு பிருத்திவிராஜ் இவங்கெல்லாம் வந்து டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும் பொழுது நான் நடிக்கலைங்க அப்படின்ற மாதிரி நம்ம சிம்பு சொல்லிட்டு இருப்பார்ல, அந்த மாதிரி ஒன்று ரீக்ரியேட் பண்ணுறாங்க. மணிகண்டன் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பதிலாக நானே விட்டு கொடுக்குறேன், இவங்க ஆடட்டும், பிரதீப் ஆடட்டும் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கர பிட்டை போட்டு கண்கலங்க வைக்கிறாங்க. ஆரம்பம் ஷோ யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக இந்த மாதிரி சில செல்ஃபிஷம் வேலைகள்லாம் பண்ணி ஹைலைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது கண்டிப்பாக ஸ்கிரிப்டட் அப்படின்ற மாதிரி தான் தோணுது எனக்கு. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மீண்டும் சந்திப்போம். குட் பை.